ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். இன்றைக்கி அட்டகாசமான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை எல்லா வித சாதத்துக்கும் மெயினாக தயிர் சாதத்துக்கு செம்ம அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப லிமிட்டடாக மசாலா சேர்த்து அட்டகாசமான டேஸ்ட் அண்ட் சுவையில் செய்கிறதுனால இந்த சைட் டிஷ்ஷை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் சாப்பிட்டாலும் ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுவும் இந்த காய்கறியில் செய்கிற கிரேவியை யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சு தான் செம்ம டேஸ்டியான ஒரு கிரேவியை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூவை எடுத்துகிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை அதில் ஒரு 5 நிமிஷம் மஞ்சப்பொடி போட்ட சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்ல சூடான உப்பு போட்ட தண்ணியில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாவே போதும். காலிஃப்ளவரை போட்டதுக்கப்புறம் தண்ணியை நம்ம கொதிக்க விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படி பண்ணோம் அப்படின்னா காலிஃப்ளவரில் இருக்க சத்து எல்லாமே தண்ணியில் போயிடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம், ட்ரைன் பண்ணிடலாம் தண்ணியில் இருந்து. ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 4-5 குட்டி பட்டை பீஸ், ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கடற்பாசி, ஒரு பிரிஞ்சி இலையை 2-3 பீசஸாக நம்ம இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி இந்த சைஸில் சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. சப்போஸ் புளிப்பான தக்காளி அப்படின்னா ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு கல் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோட சேர்த்துடலாம். நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவோட கலந்ததுக்கப்புறமா ஒரு 150 ml இருந்து 200 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது திக்கான கிரேவி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 50-100 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஃபைனலாக இதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 6-7 முந்திரி பருப்பு கிரேவிக்கு நல்ல திக்னஸும் ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கசகசா ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி 10 நிமிஷம் நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியை இதோட கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 கொதி வர அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து கம கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும்.
கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் தயிர் சாதத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப மசாலா எதுவும் சேர்க்காமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye. Take care.